வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தி ஏபிசிஸ் ரெஸ்கியூ இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ பொறுத்த முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கேங் இந்த ஹைட்ரோ தெர்மல் வந்துட்டு ரிசர்ச் பண்றதுக்காக கடலுக்கு அடியில் வந்துட்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மிஷின் எதுலயே வந்துட்டு ஈடுபட்டு அங்க இருக்கிற பிரஷர் தாங்க முடியாம வந்துட்டு ஆழ்கடல் நீர்வீழ்ச்சிக்குள்ள உள்ள போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ இவங்களை காப்பாத்துறதுக்கு இன்னொரு கேங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக வராங்க. ரெஸ்கியூ பண்ணாங்களா இல்லையா, அங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த திரைப்படத்தோட மீதி கதையா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் படத்தோட மேக்கிங் அப்படிங்கிற ரொம்ப சூப்பரா இருந்தது. சிஜில அந்த ஆட்டோ பஸ் காட்டின விதம் அப்படிங்கிறது நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. இந்த கடலுக்கு அடியில் இருக்கும்போது நாமளே ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்தோட வந்துட்டு ஒன்றி பாக்குறதுனால அவங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வரதா செஞ்சது. எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாவே நடிச்சிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் படங்களாகட்டும், ரெண்டாவது ரெஸ்கியூ பண்ணவங்களாகட்டும், அவங்களோட கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சாலிடாவே இருந்துச்சு. அதுல இந்த ஃபர்ஸ்ட் படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேங்களும் ஒவ்வொருத்த மாதிரி இருப்பாங்க. அதுலயுமே வந்துட்டு அங்க ஒருத்தர் வந்து இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து கொடுத்திருந்தாங்க. நல்லா வந்துட்டு பிளேஸ் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம். மித்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கடலை காட்ட விதம், மேக்கிங், சவுண்ட் குவாலிட்டி, தமிழ் டப்பிங் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனா படத்தோட நெகட்டிவ் கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு ஆன்லைன் சாதாரணமா ஆன்லைன் கடல்கள்ல எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு ரிசர்ச் பண்ண போவாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சுறாமீனோ இல்லைன்னா இது மாதிரி ஆட்டோ பஸ் எதுல ஒண்ணு போயிட்டு மாட்டிப்பாங்க. சோ அதுல இருந்து இவங்க எப்படி ரெஸ்கியூ வந்து பண்றாங்க, அதை எப்படி வந்து அழிக்க போறாங்க, அது இவங்க வந்து எப்படிலாம் துன்புறுத்துது அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட படத்துல யூஸ் பண்ண ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு லைன் எடுத்துக்கிட்டனால பெருசா திரைக்கதையில வந்துட்டு சுவாரஸ்யம் இல்லாம போனதா இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா வந்துட்டு நான் பாக்குறேன். மித்தபடி பாத்தீங்க அப்படின்னா தாராள மாதிரி ஒரு முறை பார்க்க வேண்டிய படமா தான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருந்தது. சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.